சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆங்கில புத்தாண்டு 2025 வருடம் கடகராசிக்கு என்ன பலன் வருதுன்னு பார்ப்போம். 2018, 2019, 2020 கடகராசிக்கு யோகம் முடிஞ்சிருச்சுங்க. 2021, 2022, 2023 இந்த வருஷம் பாருங்கள், கடகத்துக்கு எதிரியான சனி பகவான் நம்ம நேரடியாக 180 டிகிரியில் பார்த்தார். சும்மா இருந்தவனை கட்டடம் கட்டுன்னு சொல்லி தூண்டி விட்டு மண் மனை கட்டடம் சகோதரம் என்று இழுத்து விட்டு நம்மளை இது நார் வரையிலும் நம்மை பாடாப்படுத்தி கொண்டு இருக்கிறார் நமக்கு சனி பகவான். நலம் காட்டி கெடுத்து விட்டார். அதாவது நன்மைகள் நடக்கிற மாதிரி சந்தோஷந்தான், ஆனால் நலம் காட்டி கெடுத்துட்டார். ஏன்னா கடகராசிக்கும் சனிக்கும் அவ்வளோ எதிரி. போதாக்குறைக்கு 2024 ஜனவரியிலேருந்து அஷ்டம சனி வேற ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏற்கனவே 7ல் இருக்கிற சனி நம்ம பல சிக்கலில் மாட்டி விட்டார். இப்போ 2024 ஜனவரியிலேருந்து அஷ்டம சனி வேறு ஆரம்பிச்சிருச்சு. அது நாமளே வரவழைச்சிக்கிறோம் எல்லா வகைக்கும். அந்த மாதிரி இந்த அஷ்டம சனி பண்ணி வைக்கிறாரு. மேலும் மேலும் சிரமந்தாங்க. செவ்வாயும் குருவும் நல்லது செய்ய நினைச்சாலும் ராகுவோட பார்வை திரும்ப திரும்ப சிக்கல்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார் இந்த ராகுவும் சனியும். அடுத்தபடியாக பாருங்கள், நமக்கு இவ்வளோ கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டோமே, இதுக்கு எப்போ தான் வெடிமோச்சோன்னு சொல்ல போனால் 11/5/2025 குரு பயிற்சி ஆகி 8ல் இருக்கும் சனியையும் ராகுவையும் பார்த்து நல்ல முடிவு செய்து நல்ல வழி காண்பிக்க போகிறார் திருச்செந்தூர் முருகன். இப்போ லாபத்தில் தான் இருக்கிறார் குரு. ஆனால் கடகராசிக்கு பாதகஸ்தானம். அவர் என்ன செய்கிறாரு? சுகத்தை கொடுக்குறாரு. எந்த வகையில்? பாதகமான சுகம். பிள்ளைங்க வகையால் பிரயாணம், பிள்ளைங்க வகையில் சந்தோஷம், இந்த மாதிரி சந்தோஷத்தை கொடுக்குறார ஒழிஞ்சு எல்லாத்துக்கும் நமக்கு சிரமப்படத்தான் வைக்கிறார் இந்த குரு பகவான். ஆகையினால் 11/5/2025 குரு பயிற்சி ஆகி 12ஆம் இடத்துக்கு வர்றாரு. அதிலிருந்து கடகராசிக்காரவங்களுக்கு நிம்மதியான யோகங்க. தைரியமாக இருக்கலாம். கடகராசிக்காரங்க அஷ்டம சனியை பற்றி கவலைப்படாதீங்க. நமக்கு இறைவன் துணை இருக்கிறாரு, குலதெய்வன் துணை இருக்குது. ஆகையினால் யாரையும் காயப்படுத்தாதீங்க. பரிகாரம் என்னன்னா, சனி நமக்கு படாத பாடுபடுத்துகிறாரு அஷ்டம சனியில். சனின்னா முடவன்னா ஹேண்டிகாப்டுகளுக்கு நமக்கு நம்மால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. கூடுதலான வயதானவர்கள் உள்ளவங்களுக்கு ஏதாவது நம்மளால் உதவி செய்யுங்க. இது மாதிரிலாம் செஞ்சால் சனி பகவான் நம்மளுக்கு சிரமங்களை குறைத்து கொள்ளுவார். வணக்கம்.